Hello students, welcome to படிக்கிற பிள்ளைங்க சேனல். ஸோ இந்த சேனல் மூலமாக நாங்கள் 10th 11th 12th சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அதை சொல்லித்தரோம். ஸோ இது ஒரு சின்ன முயற்சி. உங்களுக்கு பாடங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் மேற்கொண்டு நிறைய பாடங்கள் போட. ஸோ இதில் தமிழ் மீடியத்துக்கும் கவர் பண்ணுவோம், இங்கிலீஷ் மீடியமுக்கும் கவர் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அதுதான் எங்கள் நோக்கம். எங்களுடைய கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் திருத்தி இன்னும் பெட்டராக கொடுக்க முயற்சியும் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் இயற்பியலோடைய முதல் பாடத்தை பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு வீடியோவையும் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணுறோன்னா 5 பக்கங்கள் கொண்ட ஒரு புக்கில் இருக்கிற 5 பக்கங்கள் சேர்ந்து ஒரு வீடியோவாக சேர்த்துப்போம். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 5 பக்கங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் வீடியோவாக கிடைக்கும். ஸோ நிறைய 5 பக்கங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் யூனிட்டை முடிப்போம் நம்ம. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் அதாவது இயற்பியல் முதல் வால்யூம் ஃபர்ஸ்ட் வால்யூமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் நடுவில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் அஸ் வெல் அஸ் ரொம்ப க்யூரியஸான சப்ஜெக்டாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக படிங்க. ஏன்னா இதில் நிறைய ஃபார்முலாஸ், நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், நிறைய மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புரிய வைக்கிறோம். உங்களுக்கு புரியலன்னா எங்களை கேளுங்க. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி முதல் 5 பாடங்களுமே வந்து கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம் சார்ந்த ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறமா ஜெனரேட்டர்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் படிக்க போகிறோம். ஓகே, வாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோன்னா, உங்களுக்கு ஒரு சைடில் உங்கள் புக்கோட பேஜ் இருக்கும், இன்னொரு சைடில் அந்த பேஜுக்குள்ளே இருக்க கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இல்லை குயிக்காக படிக்கிறதுக்கு இந்த கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பேர்லேயே இருக்குது. எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் இது ரெண்டும் சேர்ந்து தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னால உருவாகிற ஃபோர்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் நம்ம நிறைய டைப்பில் படிச்சிருக்கோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப் படிக்கிறோம். இதில் வந்துட்டு கிராவிட்டியை தவிர, அதாவது புவியீர்ப்பு விசையை தவிர மீது எல்லாத்துக்குமே வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸப்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஆல் அதர் ஃபோர்ஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரோ மேக்னட்டிசம். ஸோ நியூட்டன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் வந்து ஃபோர்ஸை பற்றின ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லா ஃபோர்ஸுமே ஒன்றை ஒன்று சாராதவை, இண்டிபெண்டான ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் என்ன நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். குறிப்பிட்ட இந்த பாடத்தில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் ஃபோர்ஸஸ் தட் வி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் டெய்லி லைஃப் இஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம் எக்ஸப்ட் கிராவிட்டி. இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதில். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்ம என்ன படித்தோம், கிராவிடேஷனல் தவிர இது எல்லாமே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2 கை தேய்க்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு பொருளை புஷ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. எப்படின்னா, ஒரு பொருளை புஷ் பண்ணுறது மூலமாக உங்கள் கையில் இருக்கிற ஆட்டம்ஸும் அந்த பொருள் மேலே இருக்கிற ஆட்டம்ஸும் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்கும், அதாவது உரசும். அப்போ வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ எந்த பொருளை இந்த உலகத்தில் எடுத்தாலும் எல்லாமே அது ஆட்டம்ஸ்னால தான் மட்டும்தான் நிரவி இருக்குது. நம்ம உடம்பு எடுத்துட்டாலும் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருந்து தான் நம்மளுடைய உடம்பு. ஸோ அதனால் வந்து எல்லா செயல்கள்லையும் ஆட்டம்ஸ் கலந்துருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொட்டியை தள்ளிட்டு போகிறீங்கன்னா அந்த பொட்டிக்கு தள்ளுறதுக்கான ஃபோர்ஸை வந்து உங்கள் கையில் இருக்க ஆட்டம்ஸும் அதே சமயத்தில் அந்த பொட்டி மேலே இருக்கிற ஆட்டம்ஸும் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். அதுதான் அந்த பொட்டியை தள்ளுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு பூமியில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா புவியீர்ப்பு விசை நம்மள பூமியை வந்து இது கீழே இழுக்க ட்ரை பண்ணோம். நம்ம பாதத்தில் இருக்கிற ஆட்டம்ஸும் நம்மளை அப்படியே மேலே நிலையாக நிற்கிறதுக்காக உதவி பண்ணோம். ஸோ இது வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு
ஒரு பொட்டி வந்து தள்ளிட்டு போகிறீங்க அப்படின்றப்ப அது தள்ளுறதுக்கான உங்கள் கையில் இருக்கிற ஆட்டம்ஸும் வேலை செய்யும், அதே சமயத்தில் தரையில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் மூலமாக ஃப்ரிக்ஷன் நடக்கும், அது மூலமாகவும் அந்த பொட்டி வந்து தள்ளுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த பற்றின படிக்கிறது தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி விச் டீல்ஸ் வித் ஸ்டேஷனரி சார்ஜஸ். ஸ்டேஷனரி சார்ஜஸ்னால் அந்த சார்ஜ் நகராது, அது அப்படியே தான் இருக்க போகுது, அதுக்கு பேர் தான் ஸ்டேஷனரி சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மெயினாக என்னென்னா ரெண்டும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 மில்லியன் இயர்ஸ் அகோ, அதாவது 2 மில்லியன் இயர்ஸ் அகோஸ்க்கு வந்துட்டு கிரீக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆம்பர்னா ஒரு மரக்குச்சி, அதில் வந்துட்டு லைட்டை வந்து டிரான்ஸ்லிவெண்ட்டுக்கு அர்த்தம் வந்துட்டு லைட்டை எமிட் பண்ணுறது தான் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மரத்தோட குச்சி எடுத்து விலங்குகளுடைய தோலில் வந்து உரசுறப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த குச்சி சில பொருட்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சக்தி கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குச்சி என்ன பண்ணுறாங்க, எடுத்து விலங்குகளுடைய தோலில் வந்து உரசுறாங்க. அப்புறம் அந்த குச்சி வந்து ஒரு இலை மேலே வைக்கிற பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து குச்சியில் ஒட்டிக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி தான் என்னென்னா சார்ஜ் அப்படின்றாங்க. அந்த குச்சிக்கு ஏதோ ஒரு சார்ஜ் கிடைச்சிருச்சு அப்படின்றாங்க. இவங்க தான் இந்த குச்சிக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும், இதில் மட்டும்தான் இந்த பண்புகள் இருக்குன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இல்லை, இந்த மாதிரி நிறைய சில பொருட்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணாடி ராடு, அப்புறமேட்டு வந்துட்டு ரப்பர் ராடு, இதுக்கும் இந்த பண்புகள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ என்ன நடக்குது இங்கே அப்படின்னா வந்துட்டு, நான் என்ன சொன்னேன், இந்த எல்லா பொருட்களும் ஆட்டம்ஸ்னால மட்டும்தான் உருவாக்கியிருக்கு. அப்போ குச்சியும் ஆட்டம்ல நிறையா இருக்குது, விலங்குகளுடைய தோல், அதாவது அனிமலுடைய ஃபர்லையும் ஆட்டம்ஸ் நிறையா இருக்குது. இந்த குச்சியை எடுத்துகிட்டு போய் அந்த அனிமல் ஃபரில் தேய்க்கிறப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அனிமல் ஃபர்லேருந்து கொஞ்சம் சார்ஜஸ் வந்துட்டு இந்த குச்சிக்கு வருது, குச்சிலேருந்து கொஞ்சம் சார்ஜஸ் தான் அனிமலுக்கு போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் நடக்குது. இப்படி நடக்கிறப்ப அது வந்து அந்த குச்சி வந்து சார்ஜ்டு ஆகிடுச்சு, அதே சில ஃபரும் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த குச்சி அண்டு அந்த ஃபர் வந்து சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்னொரு ரப்பர் ராட் எடுக்கிறாங்க, அதை வந்து தொங்க விட்டுறாங்க, அதை நோக்கி வந்துட்டு இன்னொரு ரப்பர் ராடு கொண்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் சார்ஜ் ரப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு பொருள் மேலே அது தேய்க்கப்பட்டு அதில் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது, தொங்குற ரப்பர் ராட்லையும் இருக்குது, உங்களுடைய கையில் இருக்கிறதுலையும் இருக்குது. அப்படின்னா என்னப்போ அது ரப்பர் ராட் பக்கத்தில் கொண்டு போகிறப்ப தொங்கிட்டு இருக்கிற ரப்பர் ராட் வந்து விலகி போக ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டுலேயுமே ஒரே சார்ஜ் தான் இருக்குது. ஸோ லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் நம்ம சின்ன ஜூனியர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஸோ ரெண்டுலேயுமே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது விலகி போகும் அப்படின்றாங்க. அதே சமயத்தில் தொங்கிட்டு இருக்கிற ரப்பர் ராடு பக்கத்தில் ஒரு கண்ணாடி ராடு கொண்டு போனால் ரெண்டும் ஒட்டிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா அதில் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ லைக் சார்ஜஸ் வந்துட்டு ரிப்பல் பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். இதுதான் பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சார்ஜஸ் ஆஃப் த ரப்பர் ராட் அண்ட் த கிளாஸ் ராட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். அதனால தான் அது என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒட்டிக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சார்ஜ் ரப்பர் ராட் ரிப்பல்ஸ் ஃப்ரம் அனதர் ரப்பர் ராட். ஏன்னா ரெண்டுலேயுமே ரப்பர் ராட் இருக்குது, அதனால ஒன்று விலக ஆரம்பிக்கும். அது வந்துட்டு ரெண்டுலேயுமே சேம் சார்ஜஸ் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ தெர் ஆர் டூ. இந்த சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம எப்படி படிச்சுக்கலாம்னா, ஒரு ஆட்டமில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ப்ரோட்டான்ஸ்லாம் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே? ஸோ எந்த ஒரு ராட் வந்து அதிக ப்ரோட்டான்ஸை கொண்டு இருக்கோ அது வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, எந்த ஒரு ராட் வந்து அதிகமாக வந்து எலக்ட்ரான்ஸை கொண்டு இருக்கோ அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகேவா? இப்படி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிக்கிறார். அவர் தான் பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்னன்னு கேட்குறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தத்தில் பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒரு ராட்ல இல்லை ஒரு ஆட்டமில் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அதோடைய நெட் சார்ஜ் வந்து 0 அப்படின்றான். ஒருவேளை பாசிட்டிவ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, நெகட்டிவ் அதிகமாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு, பாசிட்டிவ் நெகட்டிவும் ஒரே அளவுக்கு கவுண்ட்டில் இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கீ பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தது போனால் இங்கே பாருங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ரப்பர் ராடு வந்து தொங்க விடப்பட்டிருக்குது, ஒரு கிளாஸ் ராடை பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. கிளாஸ் ராடில் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ரப்பரில் எல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ ப்ளஸ் பக்கத்தில் நெகட்டிவ் மைனஸ் பக்கத்தில் கொண்டு போகிறப்ப ரெண்டுமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? அது இந்த கேஸில் ரெண்டுமே விலக ஆரம்பிக்கிறது தான் ஆரோ மார்க்கை வெளியில் போட்டிருக்காங்க, அட்ராக்ட் பண்ணுறது தான் ஆரோ மார்க் உள்ளே போட்டிருக்காங்க.
ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜுக்கான விளக்கம். ஃப்ராங்க்லின் என்ன சொல்கிறாரு, பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன, நெகட்டிவ் சார்ஜ்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஜே தாம்சன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து தான் என்ன பண்ணுறாருன்னா, அணுக்களுடைய வடிவங்களை பற்றி விளக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, ஒரு அணு ஆட்டம் அப்படின்றச்சுன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ப்ரோட்டான்ஸ்லாம் பாசிட்டிவாக சார்ஜாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ்லாம் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், நியூட்ரான்ஸ்லாம் ஜீரோ சார்ஜில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கிறாரு. ஆனால் அது என்ன, அது ப்ரோட்டானா எலக்ட்ரானான்றது அவர் விவரிக்கல. யாருன்னா ஃப்ராங்க்லின் வந்துட்டு. ஜே தாம்சன் வந்துட்டு எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ், எது நியூட்ரல்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஒரு ஆம்பர் ஸ்டிக்கோ இல்லை ஒரு கிளாஸ் ராடோ எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு துணி மேலே உரசதுக்கப்புறமா அதுக்கு ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்கான இது கிடைக்குது, ஏன்னா பிஹேவியர் கிடைக்குது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜிங் தி ஆப்ஜெக்ட்ஸ் த்ரூ ரப்பிங் இஸ் கால்ட் அஸ் ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங். ஓகே, இது ஒரு டெஃபினிஷன். நீங்களே இதை வீட்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சீப்பு இருக்குது, சீப்பு இல்லைனா வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு காட்டன் க்ளோத்தில் நல்லா தேய்ச்சிட்டு அதை கொண்டு போய் உங்கள் முடி மேலேயோ இல்லை ஒரு பேப்பர் மேலேயோ வச்சிங்கன்னா அந்த ஸ்கேல் வந்து அந்த பேப்பரை ஒட்டிக்கிற ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இப்போ சார்ஜஸ்னால் என்ன, அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகே, ஸோ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். நம்ம முன்னே படித்தோம், ஒரு ஆட்டம்ன்றது ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இல்லை எலக்ட்ரான்ஸ் மூலமாக செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு பாடியாக இருந்தாலும் அதில் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இது என்ன படிச்சிருக்கோம், மாஸ் அப்படின்றது என்ன படிப்போம், இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அதே மாதிரியே எலக்ட்ரிக் சார்ஜுக்கு ஒரு யூனிட் சொல்கிறாங்க, அந்த யூனிட் வந்து கூலும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாஸ் வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட்டோ, சார்ஜுக்கு வந்துட்டு கூலும் தான் ஃபண்டமெண்டல் யூனிட். அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இவங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எல்லா சார்ஜஸ் வந்துட்டு ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ சார்ஜஸ் வந்துட்டு உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இப்போ நம்ம எடுத்து ஒரு கிளாஸ் ராட் எடுத்து ஒரு துணி மேலே ரப் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, கிளாஸ் ராட்லேருந்து சில சார்ஜஸ் வந்து அந்த துணிக்கு போயிடுது. ஓகேவா? அதே சமயத்தில் துணியிலேருந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிளாஸ் ராடுக்கு வருது. ஆஸ் அ ரிசல்ட் கிளாஸ் ராட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அண்ட் சில்க் க்ளோத் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகேவா? ஸோ இதில் என்ன தெரியுது, இங்கேருந்து கொஞ்சம் சார்ஜ் அங்கே போகுது, அங்கேருந்து கொஞ்சம் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஆகுதே தவிர சார்ஜ் வந்து கிரியேஷனோ இல்லை டெஸ்ட்ராயோ ஆகிறது கிடையாது. இது எங்கே நம்ம படித்தோம்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்படி சொன்ன மாதிரி இங்கே வந்து கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படியே மாற்றி எழுதணும். டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட், இட் கேனாட் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்படின்னு ஒரு லா சொல்கிறாங்க இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ்க்கு. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளில் எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலா பார், Q இஸ் ஈக்குவல் டு NE அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, Qன்றது இதில் உனக்கு சார்ஜு, Eன்றது எலக்ட்ரானு, N வந்து நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறான், ஒரு பொருளில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா N டைம்ஸ் த எலக்ட்ரான் தான் சார்ஜ் இருக்குது அப்படின்றான். என்னன்றது நம்பர் வந்து 1 2 3, அது பாசிட்டிவ் நம்பராக நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு கம்ப்ளீட் நம்பராக தான் இருக்கும், டெசிமல் எல்லாம் வரக்கூடாது. ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன இதில் சில க்ளூ என்ன கொடுக்குறாங்கன்னா, குவான்டிட்டி அப்படின்றப்ப வேல்யூ ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஈயோடைய வேல்யூ 1.6 இன்ட்டு 10⁻−19. அதே வந்துட்டு நெகட்டிவ்லி சார்ஜ் வந்துட்டு -1.6 × 10⁻19. ஓகே, சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் வந்துட்டு அப்படியே பாசிட்டிவ்ல இருக்கும், ஏன்னா ப்ரோட்டான் பாசிட்டிவ் வேல்யூ, எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னன்னா, நம்ம சைஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ பார்க்குறோம், நம்ம கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான பொருள். ஓகேவா? அந்த பொருள் பற்றி
குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுல நமக்கு ஒரு மீனிங் இருக்கும். அதை வந்து பெரிய ஒரு ஆப்ஜெக்டோட ஒப்பிட முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் கிரிக்கெட் பால் எடுத்துக்கிட்டாலும் அதில் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அதோடைய எவ்வளோ ஆட்டம் இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சோ, அதில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கிறது எந்த யூஸுமே கிடையாது. ஆனால் வந்து இருக்கிறதுலே சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஒரு ஒரு கார்பன் ஆட்டம், ஒரு சிசிஎம் ஆட்டம் இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ இருக்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ நான் 3 பாயிண்ட் சொன்னேன். ஒன்று வந்துட்டு சார்ஜ், ஒரு ஒரு சார்ஜஸ் ஐ மீன் ஆட்டம் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். அதுக்கு ஒரு அடிப்படை சார்ஜ் இருக்குது, அதுதான் கூலும். ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு சார்ஜஸ் வந்து கிரியேஷனோ டெஸ்ட்ராயோ பண்ண முடியாது, அது ஒன்றுலேருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். மூணாவது வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசன்ட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். அதோடைய ஃபார்முலா Q is equal to NE. மிகச்சிறிய பொருளுடைய சார்ஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பொருளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் பாலுக்கு எவ்வளோ சார்ஜஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் வந்து ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் ஸ்டடீஸில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 1.1 பார்த்தீங்கன்னா calculate the number of electrons in 1 coulomb of negative charge ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறேன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ ஃபார்முலாவில் N கண்டுபிடிக்கணும். Q is equal to NE ஃபார்முலாவில் N நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் இப்போ எண்ணுக்கு மட்டும் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எப்படி வரும், Q/Eன்னு வரும். ஓகேவா? Q வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஃபார்முலா, 1 கூலம்னு கொடுத்துட்டான். அப்போ அது 1C வந்துடும். ஓகேவா? இங்கே போட்டிருக்காங்க 1C. அதே மாதிரி வந்துட்டு இங்கே 1C இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு எலக்ட்ரானுடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பார்த்தோம், 1.6 × 10⁻−19 கூலும். அதையும் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டதுக்கப்புறமா வந்துட்டு கேன்சலேஷன் பண்ணால் உனக்கு ஃபைனல் வேல்யூ இந்த மாதிரி வரும். ஓகேவா? எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒருவேளை சார்ஜ் கண்டுபிடிக்க சொன்னால் Q is equal to NE அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எலக்ட்ரானுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் Q/N வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சார்ஜ். 3 ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்க்குறப்ப என்ன பண்ண போகிறோன்னா கூலும்ஸ் லா. ஸோ கூலும் தான் வந்து 2 சார்ஜுக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்ற கான்செப்டை கண்டுபிடிச்சார். ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 சார்ஜஸை, ஒரு Q1 Q2 அப்படின்னு 2 சார்ஜை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அது தள்ளி வச்சு நம்ம அதுக்கு இடைப்பட்ட எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா Q1 இருக்குது, Q2 இருக்குது. அதை வந்து ஒரு டிஸ்டன்ஸ் R டிஸ்டன்ஸில் தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி ஆகுதுன்னா ஃபார்முலா எப்படி வரும், இதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் Q1 and Q2, அது Q1 Q2 மல்டிப்ளைட் பை அண்ட் டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் ஃபோர்ஸ், இங்கே நம்ம படிக்கிறது எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ்ன்றதுனால கூலும்ஸ் லா வந்துட்டு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா நியூமரேட்டரில் இருக்கிறது தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், மேலே தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், கீழே தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜஸ் and inversely proportional to square of the distance between them. கீழே வந்து square of the distance கொடுத்துருக்காங்க. ஸோ product of 2 charges and inversely proportional to square of the distance between them. இதுதான் வந்து கூலும்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன பார்த்தோம், ஸ்டேஷனரி சார்ஜஸை பற்றி படிக்கிறது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொன்னோம். அதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே? ஸோ ஃபார் இப்போ இந்த Q1 Q2 அப்படின்னு ரெண்டு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ்னாலையும் Q2 மேலே கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது ரெண்டையும் இமேஜின், ஒரு பால் 2 பால்ஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. Q2 வந்து முன்னாடி ரோல் ஆகிட்டு போயிட்டுருக்கு. Q1 பின்னாடி இருந்து நீ தள்ளுறப்ப என்ன பண்ணும், அந்த முன்னாடி இருக்கிற பால் மேலே இடிக்கும். அதே சமயம் இடிச்சதுக்கான ரிவர்ஸ் ஃபோர்ஸ் Q2 திருப்பி Q1 மேலே கொடுக்கும். ஸோ 2 பாலுமே நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், எல்லாம் வந்து ஸ்லோ ஆகிடும். ஓகேவா? அதை தான் இப்போ செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. Q1னால எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னா டுவர்ட்ஸ் Q2, ஆல்வேஸ் இந்த லைன் ஆஃப் Q2. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் அலாங் த லைன் ஜாயினிங் Q1 and Q2. ஓகேவா? அதே மாதிரி Q2னாலையும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Q1லேருந்து Q2க்கு ஒரு ஃபோர்ஸ் போகுது, அது வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்கும். Q2லேருந்து Q1க்கு ரிவர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வரும். ஓகேவா? அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பிஹேவ் ஆகும். அதுதான் பாயிண்ட் 2ல் சொல்கிறாங்க. பாயிண்ட் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டெஃபினிஷன் என்ன படித்தோம், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொன்னோம். ஓகேவா? அப்போ ஃபார்முலா எப்படி வரும் உங்களுக்கு,
எஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக வருதுன்னு மன்னிச்சிடுங்க, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வரும். ஓகேவா? நம்ம ஈக்குவேஷன்லாம் படிக்கிறப்ப இந்த ப்ரொபோஷனலில் வந்து நம்ம ஈக்குவல் டுன்னு மாற்றணும்னா, அது ஈக்குவல் டுன்னு மாற்றணும்னா ப்ரொபோஷனலுக்கு பதிலாக நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை போட்டுக்கலாம் ஃபார்முலாவோட. ஸோ அப்போ கே Q1 கே இருக்குது. ஸோ இங்கே இப்போ கே Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர்னு இங்கே இருக்குது. ஓகேவா? அவங்க ப்ரொபோஷனலுக்கு பதிலாக ஈக்குவல் டு போட்டு கே வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்றது தான் அடுத்த பாயிண்டில் சொல்கிறாங்க. கே இஸ் ஈக்குவல் டு 1/4π E0. ஓகேவா? அதோடைய வேல்யூ எவ்வளோன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் வேர்டு. இதில் பார்த்தீங்கன்னா மியூ இந்த E0 இல்லை மியூ0 இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஓகே, they can be called as E0 இல்லைனா ε0ன்னு சொல்லலாம். அதுக்கு என்னன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்றாங்க. பெர்மிட்டிவிட்டினா ஒரு பொருள் வந்து ஒரு ஊடகத்துக்குள்ளார பூந்து போகிறதுக்கான பெர்மிஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் பெர்மிட்டிவிட்டி அப்படின்றாங்க. ஸோ அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.85 × 10⁻⁻12. அதாவது வேக்கமுக்கு காற்றில் வெற்றிடத்துக்கு வந்துட்டு இந்த வேல்யூ சொல்கிறாங்க. ஏருக்கு வந்துட்டு இதோட வேல்யூ 1. ஓகேவா? அப்போ 1 தான் வந்து பெரிய வேல்யூ. ஏருக்கு தான் எப்பயுமே பெர்மிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், வேக்கமுக்கு பெர்மிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு ஒன் வேர்டு. ஓகே, ஸோ அடுத்த பாயிண்டில் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கும் வேல்யூ 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபைனலாக உனக்கு இந்த வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தெர் இஸ் ஒன் கூலம்ப் ஆஃப் சார்ஜ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர், தென் வேல்யூ வந்து என்ன இருக்கும் 9 × 10⁻9 கேவோட வேல்யூ. அது அப்படியே இங்கே போட்டுக்கிட்டாங்க. Q1க்கு 1 போட்டுட்டாங்க, Q2க்கு 1 போட்டாங்க, ஆருக்கு 1 போட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்க்குறப்ப 9 × 10⁻9, அதாவது நம்ம ஆக்சுவல் கேவோட வேல்யூவே உங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு கூலம்ப் ஆஃப் 2 சார்ஜ் வந்து 1 மீட்டர் தூரத்தில் தள்ளி வச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கேவோட வேல்யூ உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9ன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 10⁻9 இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஏன்னா 10⁻2 வந்து 100 நியூட்டன் வருது, 10⁻3 1000 நியூட்டன், அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் நியூட்டன் ஃபோர்ஸ் வந்துட்டு 2 பாயிண்ட் சார்ஜுக்குள்ளே இருக்குது. அப்படின்றதுனால டே டு டே லைஃப்பில் நம்ம ஒரு கூலம் சார்ஜ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். we use only in micro coulomb or nano coulomb of charge அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்த்தோம் முன்னாடியே, பெர்மிட்டிவிட்டி. ஒரு 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 லைட்டோ இல்லை ஒரு சார்ஜோ ஒரு மீடியம்குள்ளே அனுப்புகிறப்ப அது எவ்வளோ தூரம் அந்த சார்ஜை ட்ராவல் பண்ண அலோவ் பண்ணுமோ அதுதான் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏருக்கு பெர்மிட்டிவிட்டி 1. ஓகேவா? மற்றதுக்கெல்லாம் 1 விட கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஏரோட வேல்யூ எப்படி போடுவாங்கன்னா μr போடுவாங்க. இது வந்துட்டு வேக்கமுக்கு μ0ன்னு போடுவாங்க. ஸோ ஃபார்முலா என்னென்னா μ = μr μ0. அந்த ஃபார்முலா தான் இங்கே கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. இதை வச்சு நிறைய ஒன் வேர்டு ஆன்சர்ஸ்க்கு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை நீ புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆர்ன்றது உன்னுடைய ஏருக்கான வேல்யூ, 0ன்றது உன்னுடைய வேக்கம். ஸோ ERோட வேல்யூ வந்து 1 இருக்கும், இதோட வேல்யூ <1 இருக்கும். அது <1ஓட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க, 8.85 × 10⁻12 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஒன்று என்னென்னா கூலம்ஸ் ஃபோர்ஸ் உடைய டெஃபினேஷன் பார்த்துருக்கோம். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அது ஒன்று பார்த்துருக்கோம். அப்புறமா வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2 சார்ஜஸ். Q1லேருந்து Q2க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், Q2லேருந்து Q1க்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அது 2 ஃபோர்ஸும் ஆப்போசிட் ஈச் அதர் இருக்கும். அது ஒன்று பார்த்தோம். மூணாவது வந்துட்டு கேவோட வேல்யூ. ப்ரொபோஷனல் தூக்குறப்ப கேவோட வேல்யூ இன்ட்ரடியூஸ் ஆகும். K = 1/4π E0. அதில் வந்து கேவோட வேல்யூவும் பார்த்தோம், E0 வேல்யூவும் பார்த்தோம். 3 டெஃபினேஷன் ஆச்சு. நாலாவது வந்துட்டு இந்த Qக்கு ஆருக்குலாம் 1 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தோம். அதோடைய நியூட்டன் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் ஒரு கூலம்ப் ஆஃப் சார்ஜ் கூட நம்மளுக்கு தேவையில்லை, மைக்ரோ கூலம் இல்லை நானோ கூலம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மிட்டிவிட்டி. ஏர் எப்படி இருக்கும், வேக்கம் எப்படி இருக்கும், ஏருக்கும் வேக்கம்கான ரிலேஷன். இந்த 5 பாயிண்ட் பார்த்தோம். இது ஒரு 5 மார்க்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலா Q1 Q2 பை
ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம 10th வந்து ஃபஸ்ட் லெசனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ அதில் என்ன இருக்குன்னா வந்துட்டு, நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். ஸோ அதில் என்ன இருக்குன்னா வந்துட்டு உனக்கு இதுதான் நம்மளுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா. இது வந்து நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுடைய ஃபார்முலா. ஓகேவா? இங்கே Q1 Q2 இருக்குது, இங்கே M1 M2 இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே கே இருக்குது, இங்கே ஜி இருக்குது. எல்லாமே சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸுடைய 2 ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதில் சார்ஜ் இருக்குது, அதில் வந்து மாஸ் இருக்குது, இங்கே ரேடியஸ் இருக்குது, அங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குது, அங்கே கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டெஃபினிஷனில் சொல்கிறான். அதே மாதிரி வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு எப்பயுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுட்பாலு இதுக்கெல்லாம் வந்து சார்ஜெலாம் பண்ண மாட்டோம். ஆனால் வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் டிபெண்டிங் ஆன் சார்ஜஸ், அது பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டோடைய வந்துட்டு வேல்யூ வந்து இது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 10⁻11 இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோ. அதே வந்துட்டு கூலம்ஸ் லாவோட கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9, இது பாசிட்டிவில் இருக்குது. அப்போ கூலம்ஸ் லாவுடைய கான்ஸ்டன்ட் தான் ரொம்ப அதிகம். ஓகேவா? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட. ஸோ அதனால தான் வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்பயுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு மீடியமை சார்ந்து கிடையாது. 1 kg ஆஃப் 1 kg வந்துட்டு 1 kg தான். அது தண்ணிக்குள்ளே வச்சாலும் சரி, வாட்டரில் வச்சாலும் சரி. ஏன் அப்படின்னா, நம்ம கிராவிடேஷன் போகிறதுல வந்துட்டு M1 M2ன்னு 2 பார்க்குறோம். அதாவது மாஸ் 1 மாஸ் 2 பார்க்குறோம். மாஸ் இஸ் நத்திங் பட் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் ப்ரெசன்ட் இன் அ பாடி. என் உடம்புக்குள்ளார 1000 எலக்ட்ரான் இருக்குன்னா, என் உடம்புல 1000 எலக்ட்ரான் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அதுதான் இருக்க போகுது, நான் வந்து ஸ்கையில் இருந்தாலும் அதான் இருக்க போகுது, வேறு பிளானெட்டில் இருந்தாலும் இருக்க போகுது. ஸோ ஐ எம் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். பட் இங்கே அப்படி கிடையாது எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில். ஏன்னா அது வந்துட்டு பெர்மிட்டிவிட்டியை பேஸ் பண்ணியிருக்கு, அதோட மீடியமை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 point mass is same whether 2 objects are motion or rest. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பால் வந்துட்டு ரோல் பண்ணுறப்ப அதோடைய மாஸ் மாறாது. அதில் ஏன்னா உள்ளே எவ்வளோ பொருள் இருக்கும் குவான்டிட்டி அது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் வந்துட்டு சார்ஜஸ் மோஷனில் இருக்கிறப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோடைய இன்னொரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. அது என்னன்றது பின்னாடி வரப்போ படிச்சுக்கலாம். இப்போதைக்கு ஒன் வேர்டுக்காக அதை ஞாபகம் வச்சுக்கோ. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டைமில் வந்துட்டு அதோடைய பாடியோட மாஸ் மாறாது. அதே சமயத்தில் சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்கிறப்ப நார்மல் ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸோடைய லாரன்ஸ் ஃபோர்ஸும் சேர்ந்து வேலை செய்யும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உனக்கு 5 டெஃபினேஷன்ஸ். அதாவது லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, Q1 மூலமாக நம்ம டெஃபினிஷன் படிக்கிறப்ப என்ன படித்தோம், Q1 வந்து ஒரு Q2க்கு ஒரு சார்ஜ் வேலை செய்யும், அது வந்து ஒரு டைரக்ஷனில் இருக்கும். Q2 வந்து Q1க்கு ஒரு சார்ஜ் இருக்கும், அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்றான். ஸோ ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இன்னொரு ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நியூட்டன்ஸுடைய 3rd லா வந்து பேஸ் பண்ணி ஈக்குவேட் ஆகுது. ஸோ உங்களுடைய கூலும் ஃபோர்ஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் நியூட்டன்ஸ் 3rd லா ஆஃப் மோஷன். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூட்டனுடைய கிராவிடேஷனல் மெத்தடோட உன்னுடைய கூலும் ஃபோர்ஸ் வந்து கம்பேர் பண்ணு, இல்லை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணுறப்ப தான் அந்த 5 பாயிண்ட்டும் வருது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறோம், ரெண்டோட ஃபார்முலாவும் சேமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே சார்ஜ் இருக்குது, அங்கே மாஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ரெண்டுமே வந்து ஒரே அதுக்குள்ளே எதுவும் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன்லாம் இருக்கும் போது எப்பயுமே அட்ராக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நடுவில் சார்ஜஸ்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு கூலும்ஸ் ஃபோர்ஸில் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ்னு சொல்கிறோம். மூணாவது பாயிண்ட் வந்துட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து ரொம்ப சின்னது, அதே சமயத்தில் கூலும்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ ரொம்ப அதிகம். அதனால் வந்து எப்பயுமே கூலும்போடைய ஃபோர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹையர் கம்பேர் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றோம். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே மீடியமாக பேஸ் பண்ணி கிடையாது, எல்லா மீடியம்லையும் அதோடைய மாஸ் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது கூலும்ஸ் ஃபோர்ஸில். லாஸ்ட்டாக வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு அது மோஷனில் இருந்தாலும் அந்த பால் ஒரே இடத்துல இருந்தாலும் அதோடைய மாஸ் ஒன்றா தான் இருக்க போகுது. ஆனால் இங்கே சரி அது மேலே நடக்கிற ஃபோர்ஸ் ஒன்றா தான் இருக்க போகுது. ஆனால் அதே சமயத்தில் சார்ஜஸில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் கூலும்ஸ் ஃபோர்ஸ் தேர் இஸ் அனதர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் கால் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அது எப்போ இருக்கும்னா சார்ஜ் வந்து மோஷனில் இருக்கிறப்ப, அது பின்னாடி ஒரு லெசனில் படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு when charges are in motion it has 2 forces, லாரன்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கூலும் ஃபோர்ஸ். கடைசியாக வந்துட்டு இந்த நியூட்டன்ஸ் 3rd லா வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்.
இதுவரை கீ பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த பேஜ் போகலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த கூலும் ஃபோர்ஸ் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப கூலும் ஃபோர்ஸ் நார்மலாக வந்துட்டு ஒரு பாயிண்ட் சார்ஜஸ், ரொம்ப குட்டியான சார்ஜஸ்ல தான் அப்ளை பண்ண முடியும். அப்படின்றது நீ எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு சார்ஜோட சைஸை விட அதிகமாக இருக்கணும். சார்ஜோட சைஸ் ரெண்டுக்கும் வந்து 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நீ 2 சென்டிமீட்டர் வச்சுட்டு கூலும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது டிஸ்டன்ஸை. நீ அட்லீஸ்ட் 20 சென்டிமீட்டராக தான் வச்சு கண்டுபிடிக்கணும். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபார் 2 சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ் whose sizes are very smaller than the distance between them, அங்கே தான் நீ கூலும் ஃபோர்ஸை அப்ளை பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, கூலும்பே எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பாருன்னா 2 சார்ஜ்டு ஸ்பியரை வந்துட்டு வச்சு டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஸ்பியர் இஸ் கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர்ஸ். இதுக்கு வந்து ஒரு டார்ஷன் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு டிவைஸை வச்சு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒன் வேர்டு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 பேஜஸில் இருக்கிற கண்டென்ட். உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்த 5 பேஜஸ் உடைய கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதை புரிஞ்சுட்டு பெனிஃபிட் அடையட்டும். அண்ட் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.